ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சுப்பா தப்பு சோபனா. இல்ல இப்போ ஒரு உங்களோட பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆமா அந்தானு வேற கூப்பிடுறா. அதுக்கப்புறம் ஏன்டா அதை கேட்ட நீ என்கிட்ட? டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? கல்யாணம் ஆன பொண்ணை வந்து ஒருத்தன் வந்து இது பண்றான், டார்ச்சர் பண்றான், ஸ்டாக்கிங் சொல்லி உள்ள தள்ளாம நீங்க வந்து என்கிட்ட கவுன்சிலிங் கேக்குறீங்க. உங்களை என்ன செய்யலாம்? உங்களை மாதிரி பெண்மணிகளை சமுதாயம் என்ன செய்யணும்? தப்பு சோபனா. ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சுப்பா அது வந்து தப்பு. குரு ஒரு பொண்ணு என்ன லவ் பண்றான்னு சொன்னா, ஆனா எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிடிச்சது. ஒரு நிமிஷம், அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு யாரு அந்த பையன்? சீனாதா மாதிரி பந்தா காட்டியிருக்காங்க. அதெல்லாம் இல்ல இல்ல விஜய் ஆண்டனி சார் மாதிரி போல. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு பிடிச்சது, ஆனா அவ அப்ப வேற பையனை லவ் பண்ணிட்டு இருந்தா. ஓகேங்களா, புரிஞ்சுதா? சரி. இப்ப அவகிட்ட போய் கேட்டா எனக்கு கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்றா. நான் என்ன பண்ணட்டும் குரு? கன்ஃபியூஷனுக்கு என்ன இருக்கு? இன்னொரு பையன் லவ் பண்றாருல்ல. ஆமா, அப்பவே கன்ஃபியூஸ். இப்ப அவன் போய் சொல்றான் திருப்பி லவ் பண்றேன்னா, அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. கதை சொல்லுது. அப்படியா? யூடியூட் ஒன்லைன் என்னது ஒண்ணு இல்ல. ஆக்சுவலா இவன் ஒரு பையனை லவ், ஒரு பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கா. நல்லா கேளுங்க குருஜி. குரு ஒரு பொண்ணு மாதாஜி, என்ன இதுக்கு பதில் நீங்க தான் சொல்றீங்க. நோ மாதாஜி குருஜி இல்ல நான் வந்து கேக்குறேன். மாதாஜி, நான் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணா, அப்ப எனக்கு அவ அருமை எனக்கு புரியல. எனக்கு அவ அருமை எப்போ தெரிஞ்சதோ அப்ப நான் அவளுக்கு போய் ப்ரொபோஸ் பண்ணேன். பார்த்து அவ ஆல்ரெடி இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கா மாதாஜி. அப்போ நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். இப்போ என்ன பண்றது மாதாஜி? அதனாலதான் நான் சொல்றேன் குரு, என்ன சொல்றேன்னா இப்போ அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். அன்னைக்கு அவ சொல்லும் போது நீங்க அதை எடுத்துக்கல, இப்போ ஏன் கவலைப்படுறீங்க? ஸோ எனக்கும் இந்த மாதிரி இளைஞர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நாங்க வந்து ஒதுங்கி போயிடணும் இல்லையா மாதாஜி? ஆமா கரெக்ட். அந்த ஒரு வருஷம் நீங்க என்ன பண்ணீங்களோ அதை ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணீங்க. சரி, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். சரியா? சரி, ஃபாலோ பண்றீங்களா? எஸ் எஸ். ஓகே.